எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள், குறிப்பாக வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் சில தவறான தீர்மானங்களை எடுத்திருந்தார்கள் என்பதை மனவேதனையில் நான் சொல்ல வேண்டும். இந்த வடமாநிலத்தில் இருக்கிற மக்கள் சில தவறான தீர்மானத்தை எடுத்ததற்குள்ளாக எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய எனக்கு முன்பாக பேசிய பேச்சாளர் பேசியது போல தமிழ் மக்களுக்காக இல்லாத என்பிபி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களை எழுப்பினார்கள். 3-2 பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் சில நேரங்களில் இந்த 3-2 பெரும்பான்மை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை தருவதற்கு சில நேரங்களிலே இவர்கள் தயார் நிலையில் இருப்பார் என்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை மனதிலே இருந்தது. அந்த காரணத்தினால் நாங்களும் அரசாங்கத்தை விமர்சிக்கவில்லை, அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை அவதானித்துக் கொண்டு வந்தோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் பெரிய அளவிலே அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை விமர்சிக்கவில்லை. என்றால் எல்போர்டு அரசாங்கம் என்று சொன்னது எங்களுடைய தலைவர் சொன்னது போல எல்போர்டை வைத்துக் கொண்டு அவர்கள் படிப்பது வந்து சரி, படிப்பது காலம் கொடுப்போம். இந்த வடமாநிலத்தில் தெரிவு செய்யப்பட்ட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினருடைய கோவாலி குறித்தை பார்த்தாவது 3 மாதம் இருப்போம் என்று யோசிக்கிறார். நாயும் பூனையும் சோரை சாப்பிட்டார் சொன்னது, இந்த மின்சாரம் அடிச்சுதான் கரண்ட் இல்லாம போனோம்னு சொன்னது, குரங்குகள் சாப்பிட்டுதான் தேங்காய் தட்டுப்பாடு வந்தது என்று சொன்னது, இப்படியான இந்த தேதி கூறுகள் கோமாளி கூறுகளை பார்த்துக் கொண்டு கொஞ்சம் நடங்கி இருப்போம் இருந்தாங்க. வரவு செலவு திட்டத்தை வாசித்து பார்த்தால் வரவு செலவு திட்டத்திலே தமிழ் மக்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு மேலே நாங்கள் இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை வைக்க முடியாது. அந்த வகையிலே மக்களை தயவு செய்து மீண்டும் ஒரு முறை இந்த போலியான பரப்புகளை நம்பாதீர்கள். இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடாவிட்டால் தோல்வியடைய போறது நானோ இந்த மாநிலத்தில் இந்த வேட்பாளர் அல்ல, தோல்வியடைய போறது தமிழினம், தமிழ் மக்கள் தான் தோல்வியடைய போறாங்க. வேட்பாளர்கள் தோல்வியடைய மாட்டாங்க. அவருக்கு ஒரு தேர்தல் கிடைக்கும். ஆனால் இன்னொரு தேர்தல் கிடைக்கிறதுக்கு, அந்த தேர்தலை போட்டி போட்டு ஆட்சி செய்யறதுக்கு தமிழர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டும். எங்களுடைய வளங்கள் வந்து சூறையாடுகிறார்கள். நாங்கள் பேசுவது மாத்திரம்தான் சபை இருக்கு. நாங்கள் அனைத்தையும் விளந்து கொள்கிறோம். அந்த வகையில் இந்த தேர்தலை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். சிலர் நினைக்கலாம் நாங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியை ஆதரவாளர்களாக இந்த 7 ஆக போது நீங்கள் அரங்கத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் போயிருப்போம். இந்த செய்தியை சொன்னது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் இன்னும் 10 பேர் இந்த தேர்தலுக்கு இருக்கிறது 6 நாட்கள் தான். இந்த 6 நாட்களே நீங்கள் இந்த செய்தியை போய் தமிழ் மக்களுக்கு முன்பிலே நீங்கள் சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிற தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் உறவினர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல, இந்த தேர்தல் கூட படித்தவர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல, இந்த தேர்தல் உங்களோட சின்ன வயசுல கிள்ளி விளையாடுவர்கள் வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் தமிழினத்துடைய எதிர்காலத்துக்காக ஆன தேர்தல். இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிகள் அனைவரும் அந்நியா திரண்டு 2 பேரும் மே மாதம் 6ஆம் தேதி வாக்களித்து இந்த வடமராட்சியில் இருக்கும் பருத்தித்துறை நகரசபை, பருத்தித்துறை பிரதேச சபை, வேல்வெட்டுத்துறை பிரதேச சபை, இந்த 3 பிரதேச சபைகளில் கரவெட்டு பிரதேச இந்த 4 பிரதேச சபையிலே தவிசாளர் பிரதி தவிசாளர் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் என்ற செய்தியை மே மாதம் 6ஆம் தேதி சொல்ல